ஆனிங்கிற பொண்ணு ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் போறா. அப்போதைக்கு பயத்துல பக்கத்துல இருக்க ஒரு கையை பிடிச்சிக்கிறான். அவரும் சிரிச்சுக்கிட்டே பயத்துல இருக்காங்கன்னு சொல்லி அமைதியா விட்டுறாரு. ஆனா அந்த பொண்ணு கையெடுக்கும் போதுதான் தெரியுது அந்த இடத்துக்கு தழும்பே ஆயிருது. அதை பார்த்து அந்த பொண்ணு தான் வச்சிருக்க டெடிபேர் போட்ட ஒரு பேண்டேஜ் எடுத்து ஒட்டி விடுறாங்க. விதியால மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றாங்க. இவ கையில இருக்க பேண்டேஜை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருவா. ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க. இவ கன்சீவா இருப்பான். ஆனா நிக்க கிட்ட சொல்ல மாட்டா. அவனும் அவங்க அம்மாவை பார்க்க வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். திரும்பி வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லி. இவ ஒரு மாஃபியா குடும்பத்தை சேர்ந்தவன். இவனோட எதிரி குடும்பத்தில் உள்ள பொண்ணை கட்டிக்கிட்டா ரெண்டு பேத்துக்கு சமாதானமா போயிரும் நினைக்கிறாங்க. ஆனா இவன் மனசுல ஆனி இருக்கனால இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருவான். நிக்கோட தம்பி ஆனி ஒரு ஃபேக்டரி கூட்டு போறான். அங்க போய் ஒரு ஃபேக்கான வீடியோ காமிக்கிறாங்க. அதாவது நிக்கு இறந்து போன மாதிரி. அவ வயித்துல இருக்க குழந்தையும் கலைக்கணும்னு சொல்றாங்க. வலுக்கட்டாயமும் குழந்தையை கலைக்கலாம் முடிவு பண்றாங்க. எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போயிருவா. ஒரு நாள் இவன் பழையபடி ஊருக்கு வரான். எங்கெங்கேயோ தொலைவு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவான். ஆனா ஆனா இவன் கூட இருந்தா இவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லி ஒதுங்கி இருப்பான். இவனை போலீஸும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. வெளியே வந்து இவனோட எதிரி குடும்பத்தோட பொண்ணை எப்படியோ கல்யாணம் பண்ணிடுவான். ஆனா அவ கூட வாழ்றதுக்கு இவனுக்கு சுத்தமா விருப்பமே இருக்காது. மறுபடியும் ஆனாவை தேடி வரான். ஆனா அவ்வளோ சுத்தமா இவனை அவாய்ட் பண்றா. தன்னால இவனோட உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி. இவனுக்கு குழந்தை இருக்கிறத பார்த்து இவனும் மனசு உடைஞ்சு போயிருவான். யாரோட உதவியும் இல்லாம குடிச்சிட்டு தனிமையில வாழ ஆரம்பிக்கிறான்.